உங்க சேனல் ஜெயிக்காது, இது தெரியாத வரைக்கும். நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு டக்குன்னு ஒரு நல்ல growthக்கு போயிருவாங்க. நீங்களும் அதே டைம்ல தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா நம்மனால ஏன் இப்படி வளர முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உங்களோட சேனலும் அந்த மாதிரி வளரணும் அப்படின்னா யூடியூப் பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சாஃப்டான சுகர் கோட்டடான விஷயம் மட்டும் பத்தாது, சில ஹார்ட் ட்ரூத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது யூடியூப் பத்தின சில உண்மைகளையுமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, டே டைம் பார்க்காம கண்டென்ட் எழுதுறேன், நைட்ல உட்காந்து எடிட் பண்றேன், சேனல் ஒரு நாள் growth ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுல என்ன ஒரு கசக்கக்கூடிய உண்மை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். நீங்க யூடியூப்ல நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு இந்த ராஜ வித்யாலயோட கோச்சிங்கோ இல்ல மேனேஜ்மெண்ட்டோ உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. நாங்க யாரையுமே கம்பல் பண்ணல. சில பேருக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கோ ஒரு சில விஷயங்கள் எடிட்டிங் பண்றதுக்கோ தம்பனைல் மேக் பண்றதுக்கோ டைம் இருக்காது. அவங்க வந்துட்டு நம்ம கோச்சிங்ல ஜாயின் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மத்தவங்க வந்துட்டு நார்மலா நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோ வச்சு நீங்க உங்க சேனலை க்ரோ பண்ணிக்கலாம். முதல் தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு மத்தவங்களை காப்பி பண்றது. அதாவது இந்த ஹெல்த் ட்ராக்கர்லாம் இப்போ நிறையவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரிலாம் கட்டுறாங்க. ஸோ அது நமக்கு தேவை இருக்கா, அதனால நம்ம யூஸ் இருக்கானே தெரியாது. எல்லாரும் பண்றாங்க, ட்ரெண்ட்ல இருக்கு, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லைஃப் மாதிரி யூடியூப்லயுமே நிறைய பேர் அந்த மாதிரி தான் செய்யறாங்க. நிறைய பேர் பண்ற தப்பு இந்த மூவிக்கு ரிவ்யூ போடுறது, நிறைய பேர் வந்துட்டு vlog போடுவாங்க, குழந்தைங்களை வச்சு ஏஐ பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் பத்தி பேசுவாங்க, அதனால வியூஸ் வருதுங்கிறத தாண்டி அது நாளைக்கு மானிட்டைசேஷன் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம அவங்கவங்க மெத்தட்ல ஏதோ ஒண்ணு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு கூட யோசிக்காம சேனல் ஓடுது அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் எடுத்து அப்படியே நீங்க காப்பி பண்ணி உங்க கண்டென்ட்டா போடுறது. நீங்க வந்துட்டு உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா தான் இருக்கணுமே தவிர மத்தவங்களோட 2.0வா இருக்க கூடாது. சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த ராஜ வித்யாலயா சேனல் பார்த்து எக்ஸாக்ட் காப்பி பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. ஈவன் அந்த லோகோவை கூட காப்பி பண்ணி போட்டவங்க இருக்காங்க. பட் ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் கட்டாயம் வித்தியாசம் தெரிஞ்சிரும். இப்ப யூடியூப் பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம்னு வைங்களேன், இதை வந்துட்டு நாங்க போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் இந்த வீடியோ எடுத்து அவங்க எல்லாம் எல்லாமே செட் பண்ணி ஒரு வீடியோ போடுவாங்க. ஒரு யூடியூபர் தான் மேக்ஸிமம் எங்களோட வீடியோ பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த யூடியூபர் தான் அவங்களையும் போய் பார்க்க போறாங்க. இப்ப அவங்க தம்ப்நெயிலே கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி வச்சிருந்தா கூட அதை போய் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, இது போன வாரம் அந்த சேனல்ல பார்த்ததே, இது பழைய நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். புதுசா பண்றீங்க, உங்களோட வேர்ஷனா பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு வியூஸ் அதிகமா கிடைக்கும். ஈவன் ஒரு சினிமா சாங்கே வரட்டுமே, யாராவது ஒருத்தர் தான் அதை ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு கிரியேட்டரா பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு காப்பி பண்றீங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நிலால கால் வச்சது யாரு அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், அது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபர்ஸ்டா காலடி எடுத்து வச்சவங்க. இதே செகண்ட் காலடி எடுத்து வச்சவங்களை தெரியுமா? அந்த மாதிரிதான் காப்பி பண்றீங்க. அந்த விஷயத்தான் நீங்க திரும்பி சொல்ல போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல சேனல் growth இருக்காது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் நார்மலா நீங்க போய் ஒரு புக்கை மக்கப் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். இப்போ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, நீங்க ஒரு சம்ம அப்படியே மக்கப் பண்ணி வச்சிருக்கீங்க, போய் அதை எழுதிடலாம்னு நினைக்கிறீங்க. பட் அந்த பிளேஸ் வேல்யூஸ் மட்டும் மாத்தி கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அந்த சம்மோட டோட்டல் அமௌண்டே சேஞ்ச் ஆக போகுது. இதே நீங்க அதோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறீங்க, என்ன வேல்யூ கொடுத்திருந்தாலும் அதை போட போறீங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. சோ டோட்டலா ஒருத்தவங்க கண்டென்ட்டை மக்கப் பண்ணி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ஒரு ராங் அசைன்மெண்டா தான் போய் முடியும். நீங்க உங்களோட பேஷன் என்ன, எதுக்காக வீடியோ போடுறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இந்த யூடியூப் கோச்சிங் சேனல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தெரியலங்கிற பட்சத்துல கத்துக்கங்க. நீங்க கத்துக்கிட்டு அந்த விஷயத்தை அப்ளை பண்றப்ப உங்களோட சேனல் growth நீங்க நார்மலாவே பார்க்கலாம். நீங்க எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல தான் இருக்கணும். நீங்க கத்துக்க தான் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியலங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ எங்களோட சேனல் டைரக்டர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எங்களோட ரெகுலர் வியூவர்ஸ் தான். அவங்க ஆக்சுவலா அப்ராட்ல இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க நம்மகிட்ட கோச்சிங் கேட்டாங்க. சார் வந்துட்டு ஃபீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. பட் அவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரல. அதுக்கப்புறமா அவங்க சேனல் நாங்க அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க வந்துட்டு அப்ராட்ல செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க vlogல எல்லாம் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. அந்த ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபேமிலி, 2 பெரிய பர்சன், ஒரு சின்ன கிட்ஸ் அப்படி சாப்பிட்டாங்கனாலே ஒரு 7,000க்கு மேலதான் பில் வரும். சோ அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு புலம்புறாங்க, சேனல் வந்துட்டு growth ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. பட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க கோச்சிங் வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு மத்ததுக்கு செலவு பண்ற மாதிரி இதை ஒரு செலவு பண்ணி நம்ம கோச்சிங் கத்துக்கிட்டு யூடியூப்ல நம்ம கொண்டு
கொண்டு வரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வர மாட்டேங்கிறாங்க. திரும்பி வந்து அவங்க இப்படி ஆகுதுன்னு சொல்றப்ப நம்மளால எந்த ஒரு ரிசல்ட்டுமே சொல்ல முடியாது. உங்களுக்கும் வந்துட்டு கத்துக்கணும், இதுல ஒரு இன்புட் போட்டு நீங்க ஒரு அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோச்சிங் ஜாயின் பண்ணி நீங்க வந்துட்டு உங்க சேனல்ல growth பண்ணலாம். இன்னும் 2 கிளைண்ட் பத்தி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்க ஒரு கிளைண்ட் தான். நம்மகிட்ட கன்சல்டிங்காக ரீசெண்டா வந்திருந்தவங்க தான். அவங்ககிட்ட நாங்க விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஆக்சுவலா வியூஸே போகல. அவர் போட்டிருக்காரு vlog அந்த மாதிரி. என்ன சார் இது எதுக்காக போடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பாயிண்ட் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப வருஷமாவே என்னோட பேஷன் வந்துட்டு டிராவலும் ஃபிட்னஸும் தான். நான் நிறைய டிராவல் பண்ணுவேன், பாடி வந்துட்டு ரொம்ப நாளா ஃபிட்டா நான் வந்துட்டு மெயின்டைன் பண்றேன். எனக்கு வந்துட்டு வியூஸ் போறது பெரிய விஷயம் இல்ல, அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்டா சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு யூடியூப் வேணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம கன்சல்டிங்க்கு வந்திருந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உட்காந்து டிவில என் ஃபேமிலியோட பாக்குறப்பவே எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு அண்ட் அந்த எடிட்டிங்ல நான் ரொம்ப பிடிச்சி பண்றேன். ஸோ இதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? அவங்களோட பேஷனுக்காக பண்றாங்க. அதுக்கும் கோச்சிங் வந்து கன்சல்டிங் வர்றவங்க இருக்காங்க. ஸோ இன்னொரு கிளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 10,000 வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்டாங்க. அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் போடுவாங்க அப்படின்னா சீரியல் ரிவ்யூஸ் அந்த மாதிரி. அவங்க வந்துட்டு என்னோட சேனல் வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த வீடியோல ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல. இப்போ நம்ம ஒரு ரிவ்யூன்றது கேட்கறவங்களுக்கு அடுத்து என்ன சொல்ல போறாங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், ஒரு நெளிவு சுழிவோட பேசுறது அது எல்லாமே இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு அந்த மாதிரி பேச வரல. இன்னொன்னு கிளாரிட்டி இல்ல. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி சேனல்ஸ் வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆகாது. இதை நாங்க அனலைஸ் பண்ணிட்டு எங்க சார் வந்துட்டு சேனல் மானிட்டைஸ் பண்ண முடியாதுமா, மானிட்டைசேஷன் கேன்சல் ஆயிருச்சு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்னால அப்படின்னு சொல்றப்ப நான் ரொம்ப வந்துட்டு க்ரோத் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல இந்த சேனல்ல வீடியோ போட்டு வேஸ்ட்னு நம்ம வந்துட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமும் அவங்க வந்துட்டு அதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க யூடியூப்ல எவ்வளவு வீடியோ போட்டிருக்கீங்க, எவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்றது விஷயம் இல்ல, எதுக்காக வீடியோ போடுறீங்க, என்ன மாதிரி வீடியோ போடுறீங்கிறது தான் முக்கியம். ஷார்ட்ஸையோ வீடியோஸையோ பார்க்கும்போது இதை எதுக்குடா வீடியோவா போட்டிருக்காங்க, இவங்களுக்கு பாடவே வரல பாடியிருக்காங்க, ஆடவே வரல ஆடி இருக்காங்க, ஜோக் சொல்றேன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு சிரிப்பே வரல அப்படின்னு எல்லார் மைண்ட்லயுமே ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தோ நீங்க ஒரு யூடியூபரா இருந்தோ உங்க மைண்ட்ல வந்திருக்கும். இதுல நிறைய பேர் வந்துட்டு என்னன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆயிரும் அப்படிங்கறனால ஓகே அப்படின்னு லைக் போட்டு போறவங்க இருக்காங்க. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கைடன்ஸ் எடுத்து இல்ல நீங்க பண்றது இது நல்லா இல்ல அப்படிங்கறத சொல்லியிருந்தா அதை அவங்க திருத்திருப்பாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களா பார்த்து திருந்தாத வரைக்கும் யூடியூப்ல நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. அப்படி உங்க சேனல்ல என்ன தப்பு பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மள்ட்ட கன்சல்டிங்க்கு வாங்க. நீங்க உங்க ஈகோவை விட்டுட்டு கத்துக்க வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றேன். இளையராஜா சார் அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்ம இசையோட கடவுள் அப்படின்னு பாக்குறவர் தான். அவரே வந்துட்டு தன்ராஜ் சார்ட்ட கீபோர்டு கத்துக்க தான் போனாரு. அண்ட் செகண்ட் திங், சச்சின் டெண்டுல்கர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கும் ஒரு கோச் இருந்தார் தானே. சோ இததான் நாங்க வந்துட்டு சொல்ல வரோம். உங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்க கத்துக்கங்க. கோச்சிங் வேணும்னாலும் சரி, சேனல் மேனேஜ்மெண்ட் வேணும்னாலும் சரி, rajavidyalaya.com வெப்சைட்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நாங்க கோச் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு சக்சஸ் ஆயிருக்காங்க அவங்க யூடியூப் சேனல்ல அண்ட் அவங்களோட பிசினஸ்ல. இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் எங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. கட்டாயமா வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க.